அதுக்குள்ள என்ன ஆட்டம், இதுல சூடான மோதினுவோம். சொல்லுங்கம்மா, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? டீச்சர், இவன் என்னோட பேரன், இவன் பேரு டோனோ. இவனை இந்த வகுப்புல சேர்க்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சொங்கி டீச்சர். நான் சங்கி இல்ல, சங்கீதா. தம்பி, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு டீச்சரே இப்படி எல்லாம் பேசலாமா? சரிடி. நேரா ஆபீஸ் ரூம் போ. அங்க ஒன்ன மாதிரி ஒரு அம்மா குண்டா உக்காந்துருக்கும். அந்த அம்மாட்ட சொன்னீங்கன்னா உன் பேரனை இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கும். சரிங்க டீச்சர், அந்த குண்டம்மாட்ட சொல்லிடுறேன். ஏன்னா குண்டம்மான்னு சொன்னது சொல்லிடாத. அந்த குண்டம்மா என்ன போட்டு ஒருட்டுன்னு உருட்டிடுவா. நல்ல வாயாடி பொம்பளையா இருக்கும் போல, கொஞ்ச நேரத்துல என்ன மாட்டி விட்டுருப்பா. டீச்சர், உள்ள வரலாமா? உள்ள வந்துபிட்டு உள்ள வரலாமான்னு கேக்குறீங்க? வாங்க வாங்க, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? டீச்சர், இதுல என்ன கேம் விளையாடுவீங்க? கேம் ஒன்றும் விளையாடுறதுக்கு இது இல்லை, நீ சும்மா இரு பையன். டீச்சர், இவன் தான் என் பேரன். இவனை ஸ்கூல்ல சேர்க்கணும். என் பேரு டோனோ. டோனுவோ பேனுவோ, அவனை ஸ்கூல்ல சேர்க்கணுமா? சேர்த்துறோம். நாளையிலேருந்து அவனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுருங்க. அப்பத்தா குண்டம்மா காமெடி பண்ணது. சின்ன வயசுலயே இப்படி பேசுறேன். நான் ஒன்றும் குண்டம்மா இல்லை. உனக்கு யாரு சொன்னா நான் குண்டம்மான்னு? பெரிய வயசுல இருக்கவங்க பேசுனா பரவாயில்லையா? என்ன மேடம், உங்க பேரை எப்படி பேசுறா? நல்லதை சொல்லி வளர்க்கலையா? அதுக்கு தானே ஸ்கூல்ல சேர்க்க வந்திருக்கோம். டீச்சர், பல்பு. கவலைப்படாதீங்க மேடம், எங்க கிட்ட அதுக்கும் ஒரு கிளாஸ் இருக்கு. உங்க பேர் என்ன? அந்த கிளாஸ்ல விட்டா அவனை அழகா ட்ரிம் பண்ணி கொண்டு வந்துருவோம். பாட்டி, அப்ப இவங்க முடி வெட்டுற கடை வச்சிருக்காங்க போல. சரியா சொன்னடா பேராண்டி. என்ன பாட்டி, டீச்சர் பல்பு வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன மேடம், உங்க பேரனோட நீங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தானே உனக்கு முன் உதாரணமா இருக்கணும். சாரி மேடம், சாரி மேடம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த கிளாஸ்ல சேர்த்து விடுங்க. உங்க பேரனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நாங்க சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் உங்க பேரன் ஒழுங்கா இருப்பான். அதுக்கு நீங்க ஜஸ்ட் 1 lakh மட்டும் கட்டினா போதும். வேற எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவும் கட்ட வேண்டாம். என்னது 1 லட்சமா? இவனை தனியா விட்டாலே நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்குவான். இதுக்கு நான் 1 லட்சம் கட்டணுமா? விட்டா 1க்கு போறதுக்கும் 2க்கு போறதுக்கும் பேக்கேஜ் போடுவீங்க போலயே. நான் இருக்கிறத சொன்னேங்க மேடம். சரி டீச்சர், நாளைக்கு என் பேரனை அமுச்சு விடுறேன். அவனுக்கு ஒழுங்கா பாடம் எடுக்கணும். இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு பாடம் எடுப்பேன். பாட்டி, நீ பேசின பேச்சுல டீச்சரே ஷாக் ஆயிட்டாங்க.